அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக டீகோட் பண்ணிடலாம். இவருக்கான சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லைங்க. ஓகேவா? இவர் வந்து கல்வி அமைச்சராக இருந்தாங்க, சுதந்திரம் அந்த டேட்டா மட்டும்தான் இருக்குங்காண்டி எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. வெளி அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இவரை பற்றி எடுக்க முடிஞ்சது. ஓகேவா? எக்ஸாமில் ப்ரீவியஸ் என்னென்ன கொஷின் கேட்டான்றது டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா இதில் இந்த வீடியோவில் தொகுத்து வந்துடும். சரியா? வீடியோ ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பகவத்சிங்கு அவங்களாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 40 தலைவருங்க. 40 தலைவர் படிச்சிங்கன்னா ஐஎன்சியில் டைரெக்டாக அந்த கொஷின் நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் சிறந்த விடுதலை போராட்ட வீரராகவும் இவர் வந்து சுதந்திர போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக பணியாற்றியவர். ஓகேவா? அது இல்லாமல் சிறந்த அறிஞராகவும் இருந்திருக்காரு, தேசப்பற்றாளராகவும் இருந்திருக்காங்க. ஓகேவா? அவருடைய பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1888. சரியா? நவம்பர் 11. ஓகே. எந்த இடத்துல பிறந்தாருன்னா மெக்கா, சவுதி அரேபியாவில் இந்த இடத்துல தான் பிறக்கிறாரு. இவருடைய கல்வி இந்த பன்மொழியில் புலமை பெற்றவர். இவர் அரபு தெரியும், உருது தெரியும், பெங்காலி தெரியும், ஆங்கிலம் தெரியும். எஜுகேஷன் பொறுத்தவரையும் கல்கத்தாவில் 1890 குடியேறாங்க. தந்தை மற்றும் ஆசிரியர்களிடம் கல்வி கற்றார். சரியா? ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் 10 வயதில் குரானு கற்றார். 17 வயதில் சிறந்த ஆன்மீகவாதியாக மாற்றம் அடைகிறார். சரியா? இவருடைய பத்திரிகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பத்திரிகையாளர். 12 வயதில் வந்து எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிக்கிறார் பத்திரிகையை. அல் ஹிலால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு உருதுவுடைய வார இதழுங்க. இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமை, பிரிட்டிஷுடைய எதிர்ப்பை பற்றி சொல்கிற ஒரு வீக்லி மேக்சின். அது உருது லாங்குவேஜில் இருந்து அல் ஹிலால். இன்னொன்று இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது 1914 இதில் தொடர்றது தடை பண்ணணுன்னா அல் பலாக் அப்படின்ற ஒரு இதில் வந்து நடத்தினார். சரியா? ஓகே. இந்த அல் ஹிலால் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா விடுதலை போராட்டம், ஆரம்பகால புரட்சிகர செயல்பாடுகள் 1905 1915 வரையும். சிறைவாசம் வந்து பார்த்தோன்னா நாடு கடத்தல் செய்யப்படுறாங்க. ஓகேவா? இந்த புரட்சிகர செயல்பாடுகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1905 1915 வரையும். அவரது ஆரம்ப காலத்தில் அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு புரட்சிகரமாக செயல்பாடு தொடங்கப்பட்டது. இவருடைய சிறைவாசனை பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். 1916 ஒத்துழைமை இயக்கம் மகாத்மா காந்தியடிகளோடு சேர்ந்து ஒத்துழைமை இயக்கத்திலையும் தீவிரமாக பங்கேற்று கொண்டார். காங்கிரஸுடைய தலைவராக 1923 காங்கிரஸினுடைய தலைவராக 35 வயதில் இந்தியாவில் காங்கிரஸில் மிக இளைய தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. ஓகேவா? சட்ட மறுப்பு இயக்கம்னா 1930 34 வரையும் சட்ட மறுப்பு இயக்கம் தாராசன சத்தியாகிரக போராட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னின்று செயல்பட்டார் அப்படின்றாங்க. அப்புறம் நீண்ட கால தலைமை, அதாவது 1940 1946 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் காங்கிரஸின் தலைவராக தொடர்ந்து நீடித்தார். இது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றும் செய்தார். ஓகேவா? அகமது நகர் சிறைவாசம், அதாவது போராட்டத்தின் காரணமாக அகமது கோட்டை நகரில் வந்து சிறையில் வைக்கப்பட்டார். இந்திய பிரிவினை இருந்ததில் 1945-47 பிரிவினை கடுமையாக எதிர்த்து நாட்டின் சுதந்திர பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர். இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார் 1947-58. அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று நாட்டுக்கு கல்விக்கு முறை வந்து அடிக்கல் நாட்டியவர் இவர். அடிப்படை கல்வி 14 வயதுக்கு வடையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவரும் இவர் தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கிய நிறுவனங்கள், அவரது பதவி காலத்தில் நாட்டினுடைய உயர்கல்வி வளர்ச்சிக்காக பின்வரும் அமைப்புகள் ஏற்படுத்தினார். அதாவது அதில் ஐஐடி தெரியல, இந்திய தொழில்நுட்ப கழகம், யூஜிசி வந்து பார்த்தோன்னா யூனிவர்சல் கிராண்ட் கமிஷனு 1953 ஏற்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக மானியக்குழு, அதுக்கப்புறம் ஏஐசிடிஇ அகில இந்திய தொழில்நுட்ப குழு,
அதுக்கப்புறம் ஐசிசிஆர் இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் வந்து 1950 ஏற்படுத்தப்பட்டது. சாகித்ய அகாடமின்ற அமைப்பு இவருக்கு இருக்கும்போதே ஏற்படுத்தினார். லலித் கலா அகாடமினா நுண்கலைக்கான அமைப்புங்க அது ஏற்படுத்தினாங்க. சங்கீத நாடக அகாடமி இது தெரியும். சாகித்ய அகாடமி 1954 ஏற்படுத்தப்பட்டது தெரியும். லலித் கலாவும் 1954 தாங்க. சங்கீத அகாடமி 1953 ஏற்படுத்தப்பட்டது. சரியா? அதுக்கடுத்து இது வந்து ஏஐசிடி இருக்குல்ல, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுக்கானது. அது வந்து 1945 ஏற்படுத்தப்பட்டது. பார்த்து வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொன்னல 1953. 3 வார்த்தை 3 ஷார்ட்கட். அடுத்து ஐஐடி கராக்பூர் 1951 இவர் ஏற்படுத்தப்பட்டது. சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இவருடைய இலக்கிய படைப்புகள்னு பார்த்தா நூல்கள் வந்து இந்திய வின்ஸ் ஃப்ரீடம், அதாவது இந்திய சுயசரிதைன்றது இவர் பண்ணது. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இவருடைய மறைவு வந்து 1958 பிப்ரவரி 22 பக்கவாதத்தால் இறக்குறாரு. சரி, உடல்நல குறைவினால் இறந்துட்டார். சரிங்களா? இவருக்கு வந்து பாரத ரத்னா 1992 மரணத்துக்கு பின்னு. இவருடைய பிறந்தநாள் வந்து தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறாங்க. நவம்பர் 11. 2008 முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவருடைய வாழ்க்கையின் அடிப்படையே கல்வி முன்னேற்றத்தின் திறவுகோல் அப்படின்றது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய கூற்று. சரியா? அதே தான். இப்போ அந்த டீட்டெயில் விட்டு போன டீட்டெயில் இதில் இருக்கும். சரியா? இவர் பிறந்தது வந்து மெக்காவில் பிறந்தார் 1888. பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய இந்திய பின்னணியில் கொண்டவங்க. இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா சையீது அப்துல் கலாம் முஹிதீன் அகமது அப்படின்ற பெயருடைய பின்னணி. இதில் ஆசாத்ன்றது பார்த்தீங்கன்னா விடுதலை என்ற சொல்லு. ஓகேவா? ஆசாத்துன்னா அதுக்கு மீனிங் விடுதலைங்க. அரசியல் நுழைவு 1906 சுதேசி இயக்கத்தின் போது அரசியலில் உள்ள என்ட்ரி ஆவார். கிலாபத் இயக்கம் மற்றும் சிறைவாசம், ராஞ்சி சிறைவாசம் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு காலமும் அதன் தாக்கமும் சொல்கிறாங்க. அடுத்து அனைத்து இந்திய கிலாபத் கமிட்டி சிறையிலிருந்து விடுவிட்ட பின்னாடி அனைத்து இந்திய கிலாபத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு. தெரிஞ்சுக்கணும். இந்து முஸ்லீம் ஒற்றுமை கிலாபத் இயக்கத்தின் வழியாக தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி ஆசாத்துடைய கொள்கைகள் செயல்பட்டது அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வகித்த பதவிகள்னு பார்த்தோன்னா இளம் வயது தலைவராக 1923 டெல்லியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இளம் வயது தலைவராக இருந்தார். டெல்லி மாநாடுன்றது தெரிஞ்சுக்கணும், அதுவும் கேட்கலாம். நீண்டகால தலைவர். சரியா? 1940-46 அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஜார்க்கண்ட் ராம்நகர்னு சொல்லுவாங்க மாநாடுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சி 6 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நகர் மாநாட்டில் இவர் தலைவராக இருந்திருக்காரு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா இருமுனை தலைமைன்றது 1923 1940 இருமுறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வாக பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். சுதந்திர இந்தியாவின் ஃபஸ்ட்டு கல்வி அமைச்சர் 1947 ஆகஸ்ட் 15 வந்து அவர் மறையும் 1958 வரை தொடர்ச்சியாக 11 ஆண்டுகள் பணியாற்றியவர். இவர் கல்விக் கொள்கை இந்தியாவின் ஆரம்ப கல்விக் கொள்கையில் வடிவமைப்பில் ஆசாத்தினுடைய பங்கு இன்றியமையாது. சரியா? இவருடைய பிறந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி தினமாக 2008 முதல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். அதுக்கடுத்து கல்வி நிறுவனங்களுடைய கட்டமைப்பு. சரியா? முதல் ஐஐடி உருவாக்கப்பட்டது 1951 ஆகஸ்ட் 18 வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இந்த ஐஐடி கராக்பூர் தான் ஃபஸ்ட்டு ஐஐடி. அதுவும் கொஸ்டின் கேட்கலாம். யூஜிசி இருக்கிற அதாவது யூஜிசின்னா பல்கலைக்கழக மானியக்குழு, அதுவும் வந்து பார்த்தோன்னா இவர் தான் தொடங்கி வச்சார். அடுத்து வந்து பார்த்தோன்னா கலாச்சார மேம்பாடுகள், அதாவது தேசிய அகாடமிகள் தோற்றுவிக்கும் கல்வி அமைச்சரின் கீழ் வரும் 3 முக்கிய அமைப்புகள் வந்து என்னென்னா சங்கீத அகாடமி, லலித் அகாடமி, சாகித்ய அகாடமி. இது 54, இது 54, இது 53. அடுத்து வந்து பார்த்தோன்னா இலக்கிய பங்களிப்பு பொறுத்தவரையும் சுயசரிதை பற்றி இவரது வந்து புகழ்பெற்ற இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்ன்றது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கிய உருது நூல்கள்னு பார்த்தோன்னா
தாஜ்கிரா இவருடைய உருது நூலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தாஜ்ரம் மெனோர் குரான் அப்படின்னு குரானுடைய உருது மொழி பெயர்ப்புடைய விளக்குங்க இது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அகமது நகர் கோட்டையில் சிறையில் இருக்கும்போது அவர் கடிதங்களுடைய தொகுப்பை வந்து பார்த்தோன்னா குதாபர் இ கதிர். ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. வரலாற்றுடைய புகழாரங்களும் உயரிய விருதுகள்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் இவர் எப்படி புகழ்ந்திருக்காருன்னா ஆசாத், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இவரை வர்ணிச்சிருக்காரு. அதே மாதிரி பாரத ரத்னா இவர் இறந்தது பிறகு 1992 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. தேர்வு நோக்கில் பார்க்கும்போது இவருடைய புனைப்பேரான ஆசாத்துக்கு வந்து விடுதலைன்னு சொல்கிறாங்க. முக்கிய பதவிகள் 11 ஆண்டு கல்வி அமைச்சராக இருந்தார். இவர் வந்து கல்வி தினமாக வந்து 2008 கொண்டாடப்படுகிறது தெரிஞ்சுக்கணும். இளம் தலைவர்ன்றது மிக இளம் வயதில் ஐஎன்சி தலைவராக 1923 டெல்லி மாநாட்டில் சிறப்பு தலைவராக இருந்தார். நீண்ட கால தலைவர்னால் 40லேருந்து 46 ராம்நகர் மாநாட்டில் முதல் தொடர்ச்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு இடையில் வந்து எந்த ஒரு புது தலைவரும் தேர்வு செய்ய முடியல. சரியா, போர் நடந்துகிட்ருக்கு. சரியா, தோற்றுவித்தது. அப்புறம் முதல் ஐஐடி கராக்பூரில் ஏற்படுத்துறது, யூஜிசி கிராண்ட் கமிஷனு, சங்கீத நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி விருதுகள் இருந்து பாரத ரத்னா வந்து 1952 மரணத்துக்கு பின்னாடி காந்தியனுடைய கூற்று பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ் சேர்ந்த ஆளுமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஷார்ட் வெர்ஷன். சரியா, அடுத்து இவரை பற்றி ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க டீட்டெயிலாக டிகோட் பண்ணிடலாம். யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறாங்க? சரியா, நமக்கு தெரியும் அபுல் கலாம் ஆசாத்து 2008 இவர் தினம் வந்து பார்த்தோன்னா நவம்பர் 11. அடுத்து பாருங்கள், 1923 இளம் வயது இந்திய தேசிய காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து. எந்த இடங்க? டெல்லி. சரியா, அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்ட கால தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1940 ஸ்டார்ட் ஆகி 46 வரையும் இவர் இருந்திருப்பார். சரியா, ராம்நகரில் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ராம்நகர் மாநாட்டில் செலக்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவர் தான் தலைவராக இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், தர்ஜுமி குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய அரபு மொழியிலிருந்து உருது மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துங்க. அடுத்து பாருங்கள், பாகிஸ்தான் திட்டம் பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது மட்டுமல்லாத நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் காரணம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய பிரிவினை தனி நாடாக பாகிஸ்தான் உருவது தொடக்கத்திலேருந்து கடுமையாக எதிர்த்தவர். ஓகேங்களா, தனி நாடுன்றது கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு எதிர்த்தவர் இவர். பிரிவினை என்பது இந்து முஸ்லீம் இரு தரப்பிற்கும் குறிப்பாக முஸ்லீம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருப்பார். சரியா, இந்து முஸ்லீம் வந்து இரு தரப்புக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றெல்லாம் ஃபேக்டாக தான் கேட்டிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா, அடுத்து பாருங்கள், இதில் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிக்கினாவே இதை தூக்கிடலாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி நாடு பாகிஸ்தான் தனி நாடு வந்து பார்த்தீங்கன்னா விரும்பலை அவர். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு அது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா, பாகிஸ்தான் திட்டம் இந்திய முழுமைக்கு தீங்கு மட்டுமல்லாது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அது வந்து மட்டுமல்ல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குன்றது தீர்ப்பதை விட அப்படின்றது சொல்லியிருப்பார். சரியா, அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின், வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படை வைத்து அந்நியரை விரட்டும் வந்து உரிமை உண்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லதான், இல்லையென்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்றது சொல்கிறார். ஏன்னா அப்போ அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக அப்போத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்கில் இருக்கிறாரு.
அது என்ன சொல்கிறாருன்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இரு சிந்தனைகள் ஆழமாக உணர்ந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் நாட்டு விடுதலைக்காக தேவைப்பட்டு வலிமையை பயன்படுத்தும் நியாயப்படுத்தவும் உன்னதமான ஒரு கூற்றாக அவர் எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரியா? அடுத்து பாருங்கள், இந்தியாவின் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா யாரது? அவருடைய சுயசரிதைங்க, புகழ்பெற்ற சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி. இந்தியாவுடைய பிரிவினை விடுதலை போராட்ட காலத்தில் முக்கிய நிகழ்வுகளை இந்த விவரங்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே படித்து கொஷின் கேட்டிருக்கோம். சரியா? அந்தளவுக்கு வந்து நம்ம படிக்க முடியாதுங்க. ஓகேவா? ஃபேக்ட் தெரிஞ்சிக்கலாம், ப்ரீவியஸ் கொஷின் தெரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் படிக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சரியா? அடுத்து, யார் அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டார்? யார் வந்து அல் ஹிலால் என்ற வார பத்திரிகை? ஓகே, அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? இந்த இதழ் வந்து 1912 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு உருது இதழ், வீக்லி மேக்சின். ஓகேவா? இதனுடைய நோக்கம் தெரியும்ல, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிருக்குது. அப்புறம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை. இவர் வந்து இவருடைய பத்திரிகை இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கும்போது இந்து முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக தான் இவருடைய கூற்றுக்கள்லாம் இருக்கும். சரியா? ஓகே, இது வந்து பார்த்தோன்னா 1914 வந்து பார்த்தோன்னா இந்த பத்திரிக்கை வந்து பேன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம படித்தோம். சரியா? அடுத்து பாருங்கள், திருப்பி அதே கேட்டிருக்காங்க பாருங்கள். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் முகமது இக்பால்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முகமது இக்பால் இல்லை, அபுல் கலாம் தானா? டி ஆப்ஷன் அபுல் கலாம் ஆசாத் தான். சரியா? திரும்ப அந்த வார செய்தித்தாள் தான் திரும்பியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், அதே தான். அல் ஹிலால் என்ற பத்திரிகையை 1912 பகுத்தறிவு வந்து தேசிய சிந்தனை பரப்புரை செய்ய ஆரம்பித்தவர் யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பத்திரிகையை வச்சு 2-3 முறை கேட்டாங்களா? சரி, அடுத்து பாருங்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கூற்று கவனிங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தாங்க. இது தவறுங்க. அவர் வந்து சவுதி அரேபியாவில் மெக்காவில் 1888 பிறந்தவர். அவங்க கல்கத்தாவில் பிறக்கலை. அவரது குடும்பம் வந்து 1890 கல்கத்தாவுக்கு குடிபெயரப்பட்டது. 1890 குடிபெயரப்பட்டது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்காக லெலாச் உல் சித் என்ற பத்திரிகை பதிப்பாசிரியர். சரியா? இது கரெக்ட். இந்த லிலான் உல் சித்திக்ன்றது புகழ்பெற்ற ஒரு உறுதி இதழை தொடங்கினாங்க. இது பதிப்பாசிரியாக செயல்பட்டார். சரியா? 1903 இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தம் மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்காக கல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு உருது இதழுங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அல் ஹிலால் மாதிரியே லீனான் உல் சித்திக்ன்றது இவரது தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதழை தொடங்கி பதிப்பாசிரியராக செயல்பட்டார். 3வது பாருங்களேன், அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். பிரிட்டிஷ் எதிர்ப்பு இந்து முஸ்லீம் ஒற்றுமை வழக்கத்துக்காக அல் ஹிலால் என்றது பார்த்தீங்கன்னா 1912 வெளியிட்டிருப்பார். அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 1923 மற்றும் 1940 தலைவராக இருந்தார். கரெக்டு தான். சரியா? 23 இளம் வயது தலைவராக தேர்வு செய்கிறாங்க டெல்லிக்கு. சரியா? ராம்நகரில் 1940 இருப்பார். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மாநாடு நடக்கலான்றதால அவர் தொடர்ந்து அவரே தலைவராக இருந்துருவார். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னா 2, 3, 4 சரியானது, 1 தவறானது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஓகே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றி டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்கோம். சரியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்கப்பா. தேங்க்யூ.